அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 22ஆம் பாடலை பார்க்க இருக்கின்றோம். வினையினில் எடுத்த இவ்வுடல் மேலும் வினை உளது எனில் இங்கே அகலும். வினை இலது எனில் இங்கு இவ்வுடல் தானே வினை அருமே மயமாகி வினையுள்ள உடல் போன்ற தோற்றம் மாத்திரமாய் விளங்கியே வெந்து உறு பிரி போல வினையிலா பரம முக்தியில் வெளியாய் விமல நல்லருளாய் விடுமே. ஆக இந்த பாடலில் இந்த உடல் வினை உள்ள உடல் வினை இல்லாத உடல் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு, முதல் வரியிலே வினையினில் எடுத்த இவ்வுடல் மேலும் விலை உளது எனில் இங்கே அகலும். அதாவது சுத்த சாதகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உடலை கொண்ட ஆன்மா அல்லது அந்த பயணிக்கின்ற ஆன்மாவினுடைய அந்த உடலானது வினை இருக்கிறது, பூரணமாக நிவர்த்தியாகவில்லை என்றால் அந்த வினையை அனுபவிக்கிறதுக்காக வேறொரு உடலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் இந்த உடலை இங்கே மண்ணிலே விட்டுவிடும் அல்லது அந்த ஆன்மாவை விட்டு இங்கே அந்த உடல் அகன்று பிரிந்துவிடும் என்கின்ற கருத்தை சொல்ல வருகின்றார். அடுத்தது வினை இலது எனில் அந்த உடம்புக்கு அல்லது அந்த ஆத்மாவுக்கு வினை இல்லை எனில் இங்கு இவ்வுடல் தானே வினை அருமே மயமாகி. ஆக அந்த உடல் வினை இல்லா தன்மையை அடைந்து எப்படி இருக்கும் என்று அடுத்த வரியிலே சொல்லுகின்றார். வினை உள்ள உடல் போன்றே தோற்றம் மாத்திரமாய். தோற்றத்திலே வினை உள்ள உடல் எப்படி அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருப்பார்களோ அதே மாதிரி இருப்பார்கள். அதைத்தான் வினையுள்ள உடல் போன்ற தோற்றம் மாத்திரமாய் விளங்கியே அவ்வாறே விளங்கியிருப்பார்கள். ஆக இவர்களை பற்றி அதாவது வேதாந்தத்திலோ எப்படி சொல்லுவார்கள், ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லுவார்கள். ஜீவன் முக்தருக்கு வினை அகன்றுவிடும், ஆனால் பிரார்த்தம் மட்டும் இருக்கும், மற்ற வினைகள் எல்லாம் அகன்றுவிடும். ஆக இவர்கள் ஜீவன் முக்த நிலையை சொல்லுகிறார்கள். இந்த ஜீவன் முக்த நிலை ஆன்மாவிலே லயமாகி இருப்பார்கள் அல்லது ஆத்மா ஆனந்தத்தில் இருப்பார்கள். ஆகிய இவர்கள் தோற்றத்திற்கு அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு வினை உள்ளவர்களுடைய தோற்றம் மாதிரியே இருப்பார்கள். ஆகிய இவரை பற்றி சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது வெந்து உறும் பிரி போல என்கின்ற ஒரு உவமை இருக்கிறது. இந்த உவமை வெந்து உறும் பிரி போல என்பது வைக்கோல் கயிறு எரிந்து சாம்பலாக இருக்கிறதே அதை போல என்ற ஒரு உவமை. இருந்தாலும் அந்த உவமை ஏன் இங்கு சொன்னார் என்று அடுத்த வரிக்கு இது உவமையாக இருக்கிறது. சரி, அடுத்த வரியை பார்ப்போம். வினையில்லா பரம முக்தியில் வெளியாய் விமல நல்லருளாய் விடுமே. அதாவது வினையில்லாத பரமமுக்தி அல்லது பரமுக்தி என்பது என்னவென்றால், ஜீவன் முக்தர்கள் ஆன்மாவில் லயித்திருப்பார்கள். பரமுக்தர்கள் அருளிலே லயித்திருப்பார்கள். ஆக இந்த ஜீவன் முக்த நிலைக்கு அடுத்தது பரமுக்த நிலையிலே செல்லுகின்ற அந்த ஆன்மாவினுடைய உடல் என்னவாகும், வெளியாய் விமல நல்லருளாய் விடுமே. அதாவது அந்த ஆகாசத்தை போன்றும் நல்லருளாகிய அந்த நிலையை அந்த உடல் அடைந்துவிடும். அதற்கு உவமைதான் மேலே சொல்லுகின்றார். மூன்றாவது வெந்து உறும் பிரி போல. அதாவது எரிந்த வைக்கோல் கயிறு எப்படி வலுவின்றி மென்மையாகி விடுகிறதோ அந்த உவமையை கூறி அந்த பரமுக்தி நிலையில் வெளியாக உடல் மாறுவதை குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த விளக்கம் என்னவென்றால்,
வினையுள்ள உடம்பு, அதாவது சாதகத்தில் சுத்த சாதகத்தில் செல்லும்போது வினையுள்ள உடம்பு, வினை இல்லாத நிலையை அடைந்த உடம்பு என்று இரண்டாக பிரித்தால், வினையுள்ள உடம்பு மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பு இங்கே விழுந்து வேறொரு உடம்பை எடுத்துக்கொள்ளும். வினை இல்லாத உடம்பு எப்படி இருக்கும் என்றால், சாதாரணமாக பார்ப்பதற்கு மற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆன்ம ஆனந்தத்தில் லயித்திருப்பார்கள். பின் அதை விடுத்து அருள் அவத்தையில் அல்லது சுத்த மார்க்கத்தில் அருள் அவத்தையிலே லயித்திருப்பார்கள். அவ்வாறு லயித்திருக்கும் போது அவர்களுடைய உடம்பானது வெளிமயமாய், விமல என்பது மலமில்லாத, வெளிமயமாய் நல்ல அருளாய் விளங்கிவிடும். நல்ல அருள் ரூபமும் வெளிமயமான ரூபமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த பொருள். அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.